ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான சில மிக முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிப்பு என்னென்னு பார்த்துருவோமா? வாங்க உள்ளே போவோம், வீடியோக்குள்ளே போவோம். நம்ம தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்து உடச்சி யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியே வச்சு இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வச்சு 4 நாள் 5 நாள் வரை ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். தேங்காய் உடச்சி நான் இன்றைக்கி பாதி மூடி எடுத்திருக்கேன். அதில் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் மேலே நல்லா தேய்ச்சி வச்சிங்கன்னா அப்படியே இருக்குங்க. ஒரு வாரம்னாலும் அதே மாதிரி நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். கெட்டு போகாது, அழுகி போகாது, காஞ்சும் போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். இது அந்த ட்ரைனஸ் கூட ஆகாதுங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜெலாம் அந்தளவுக்கு யார் வீட்லேயும் இருக்காது. இந்த மாதிரி தான் உப்பில் போட்டு தான் வைப்பாங்க. உப்பு நிறைய எடுத்து வச்சு அந்த அந்த தேங்காய் ஃபுல்லாக பரப்பி வச்சுருவாங்க. அப்படி வச்சு தான் 4 நாள் 5 நாள் யூஸ் பண்ணாங்க. இப்போவும் இந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரிட்ஜு நமக்கு ஒர்க் ஆகலையோ, இல்லாட்டி ஒரு 4 நாள் நம்ம ஊருக்கு போகிறோம், நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தால் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு போங்க. 4 நாள் கழித்து எடுத்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டிப் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அரிசியில் வண்டு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். வண்டு வந்துருச்சு, பச்சரிசிலாம் மேக்ஸிமம் நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும். நம்ம ரேஷனில் வாங்கிட்டு வர அரிசியெல்லாம் அப்படி வந்துருச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசியை கொட்டிட்டு அதுக்கு நடுவில் விரலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கெல்லாம் கடையில் வாங்குவோம். அந்த மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் ஒன்று எடுத்து நடுவில் வச்சுட்டு அந்த அரிசி நல்லா மூடி வச்சுருங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நிறைய அரிசியாக இருந்தால் ஒரு 2 மஞ்சள் வைங்க. கொஞ்சமாக அரிசியாக இருந்தால் 1 மஞ்சள் வச்சா போதும். நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. வண்டெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுக்கோங்க. சூப்பராக எல்லா வண்டுமே நமக்கு வெளியே வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணும் போதும் இது அந்த மஞ்சளை போட்டு உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பூச்சி வண்டு வரவே வராதுங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிப் பார்ப்போம். வெங்காயம்லாம் திடீர்னு நம்ம எதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் தேவைப்படும். நிறைய பெரிய வெங்காயமாக இருக்கும். பாதி எடுத்துகிட்டு நம்ம பாதி தூர போடுற மாதிரி இருக்கும். அப்படி தூர போடாமல் வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாதுங்க. எப்போவுமே எக்காரணத்தை கொண்டு வைக்காதீங்க. அதுக்கு இந்த பாதி வெங்காயத்து மேலே கொஞ்சமாக ஆயிலை தடவிக்கிங்க. ஆயிலோ நெய்யோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக தடவிட்டு அப்புறமா நீங்கள் வெளியே வச்சிடலாம். அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா வெங்காயம் அப்படியே இருக்குங்க. அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல் வராது, காஞ்சி போகாதுங்க. இதை போட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. வெங்காயம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வச்சுருந்தா டப்பா எடுத்து நான் போட்டு வச்சுருப்போம். அடுத்து வேறு எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் டிப் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா சாதாரண வாட்டர் தான். அது கூட ஒரு 2 சொட்டு வினிகர் சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது என்ன பொருள்னு பார்க்கலாம். வேறு ஒன்றுங்களே, சோடாப்பு தான். நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல, அந்த சோடாப்புங்க. அதில் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு ஷேக் பண்ணிவிட்டு மூடி வைங்க. அவ்வளோதாங்க. நம்ம அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா லிக்விடோ சோப்போ எது போட்டுனாலும் நீங்கள் கழுவி எடுத்துருக்குங்க. கழுவி எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த ஸ்மெல்லே வராதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிற வாசமே இருக்காதுங்க. அந்த வாசமே வராதுங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஒரு பொரியல் மரவள்ளி கிழங்கு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு 1/2 வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயிலு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாங்க. கடுகு வெடித்ததும் நம்ம வந்து அந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும்.
வதக்கிட்டு இதில் வந்து நம்ம வெறும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருப்போம், இருந்தாலும் நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு உப்பு எடுத்துகிட்டு இது இந்த வெங்காயத்துக்கு அளவாக தான் போட்டிருக்கேன். கிழங்குலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததுமே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள் தான். அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசம் போகும் வர கிண்டி விட்டுட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கோம் பீஸ் போட்டு அதை உள்ளே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், உள்ளே போட்டு 2 கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு கூட்டு ரெடி. இந்த இது வந்து மரவள்ளி கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். டீ ஏதாச்சும் போட்டுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லதும் கூடங்க. நல்லா நம்ம சாப்பிட்டோம்னா ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும், நம்ம சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். இந்த கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. அதேமாரி சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சிங்க. இது கூட நம்ம சீரகத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்க வர்றேன். என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அதை விட மிக 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 நன்றி. இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பாய், see you.